அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் ஆண்டவரே, ஆத்ம தாகத்தை தீர்க்க முடியாத பாரங்கள் எல்லாம் கர்த்தாவே மாற்றும்படியாக இந்த வல்லமை இறங்கு, நம்முடைய கிருபை கடந்து வரட்டும். ஊராபால சந்தரிபாலம் இயேசுவே, பாரம் வேதனை கட்டுகளுக்கு சொல்லக்கூடிய இல்லை வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தாவே ஒரு இளைப்பாதல் உண்டாகும்படியாக வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், மகிமையின் அக்கினி இறங்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஊராபாபா சபதி கவரமா வல்லமை இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்தெந்த காலத்தில் இளைப்பாறுதல் தேவையோ, எந்தெந்த காலத்தில் சமாதானம் தேவையோ, யாராருக்கு சுகம் தேவையோ கர்த்தாவே உடைய வல்லமையின் பிரசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இறங்கி வந்து கர்த்தாவே ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய இந்த வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய வருத்தப்பட்டு பாரசமந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய் உடைய கிருபை 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 ஒரு மகன்களை மகன்களை கடந்து வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். உடைய பிள்ளைகளை நீ கர்த்தாவே தொட்டு வல்லமை பிரசன்னத்தினாலே அப்பா இப்பொழுதும் உடைய வாழ்க்கையில ஆத்தும தாகம் கர்த்தாவே தீரும்படியான அற்புதத்தை செய்யும் அப்பா. கற்பங்களுக்கு அடுத்த கர்த்தாவே பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்துருவை கடிதலைத்தாய். இந்த சரீரத்திலே கத்தாவை பலவீனங்களை கொண்டு வந்து உடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தக்கூடிய அந்த கிரியில் இப்பொழுது அகற்றப்படுவதால் வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் கத்தாவை. இந்த மகிமையின் பிரசன்னம் கத்தாவை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இறங்கி கத்தாவை பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். கத்தர் கத்தாவே நீர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமையின் பிரசன்னம் கடந்து வந்து கத்தாவை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கத்தானே சுகத்தை கொடுத்து கத்தாவே நீர் ஆசீர்வதித்தாண்டு நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனங்களும் கற்பங்களுக்கு எடுத்த எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளையோட சரிந்து பார்க்க செய்கிறது தான். No more place for your devil. Get out in the name of Jesus. கத்தாவே உடைய வல்லமை இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கத்தா பூர்ண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். கத்தாவே பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறேன். பிசாசுடைய கிரியில் அழிக்கப்பட்டு போட்டு கத்தாவே வல்லமை 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 இறங்கட்டும். நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39 அதிகாரம் 18 எரேமியா 39:18. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன். உனக்கு ஜீவனே போகக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய போராட்டமா இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நெருக்கத்துல நீ இருந்தாலும் சரி, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாய் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கடைசி நிமிடங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில வந்திருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில இதற்கு மேலே இந்த வாழ்க்கையின் கசப்புனாலே எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையில வந்திருந்தாலும் சரி, நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் சொன்ன தேவன் இந்த மாலையிலே நம் நடுவில் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் நெருக்கங்களின் மத்தியிலே கடந்து செல்லும் போது, நாம் துன்பத்தின் மத்தியிலே கடந்து செல்லும் போது கர்த்தர் நமக்கு உணர்த்தி இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சங்கீதம் 50:15 சொல்லுகிறது. சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஒருவரும் விடுவிக்க முடியாத, ஒருவராலும் விடுவிக்கப்பட முடியாத நிலையிலே என் வாழ்க்கையின் காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, இந்த ஆபத்து காலத்திலாவது நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே மிகவும் மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த எகிப்து தேசத்திலே அன்றைக்கு யோசேப்பின் காலத்தில் இருந்து இந்த யோசேப்பு மரித்த பின்பாக அந்த பார்வோனும் மரிக்கும் வரை அவர்கள் நல்ல ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்று சொன்னால் யோசேப்புக்கு எகிப்திலே நல்ல ஒரு பெயர். பஞ்ச காலத்திலே அந்த எகிப்து தேசத்தை தப்புவித்தவன் என்றதுனாலே அவனுக்கு அவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறதுனாலே அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை, மகிழ்ச்சி கொடுத்து அப்படிப்பட்ட நிலை வைத்திருந்தார். ஆனால் அதற்கு பின்பாக வந்த மக்கள், ராஜாக்களை வந்த பார்வோன்கள் அவர்களை மிகவும் கடினமாய் நடத்த ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிறதை பார்க்கும்போது மிகுந்த பயம் உண்டாயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு எகிப்துக்கு போகும்போது அவர் எத்தனை பேராய் இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யாத்திராகம் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். 5 தான் 5 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், யாத்திரா 1:5, யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கற்பப்பிறப்பாகிய யாவரும் 70 பேர். யோசேப்பு அங்க போயிருக்கான். யாக்கோபுடைய கற்பப்பிறப்புகள் மொத்தம் 70 பேர். ஆக 70 பேராக அந்த தேசத்துக்கு அவர்கள் சென்றிருந்தார்கள். அந்த 70 பேராக சென்றிருந்த அந்த மக்கள் பிற்காலத்தில் பார்க்கும்போது 6 லட்சம் ஜனங்களாக பெருகிவிட்டார்கள். இதை பார்த்து அடுத்தடுத்து அந்த பார்வோன், அந்த ராஜாக்கள்
இந்த எகிப்து தேச ராஜாக்கள் இவர்களை கொன்று போட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில அவர்கள் அப்படிப்பட்டதான காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். எனவே இந்த மிகவும் பழுகி பெருகி ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே கர்த்தரை அவர்கள் நினைத்திருக்கவில்லை, நினைக்கவும் இல்லை. இந்த தேசம் நமக்கு செழிப்பாக இருக்கிறது, இந்த தேசத்திலே நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒருவேளை அப்படி வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, அந்த நாட்களிலே அவர்கள் பெறுகிற பிள்ளைகளை கூட தண்ணீரிலே போடும்படியாய் சொல்லி அப்படி பார்வோன் கட்டளை பிறப்பித்தான். அது மாத்திரமல்ல, சாந்தும் செங்கலுமாகிய வேலையை செய்கிறதுனாலே அவருடைய ஜீவனை கசப்பாக்கினான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அடுத்ததாக இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போய் அங்கே ஆற்றிலே போட்டு விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து அப்படி கட்டளை எங்கே பிறந்தது என்று சொல்லக்கூடிய காரியத்தையும் நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது, அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சியாய் நிறைந்த காலங்களிலே ஒருவேளை அவர்கள் கர்த்தரை மறந்து அவர்கள் நல்லா வாழ்ந்திருக்கலாம். அது ஒருவேளை அந்த நாட்களிலே அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, அந்த நாட்களிலே அங்கே யோசேப்பினுடைய பேர் அந்த எகிப்திலே மறக்கப்படும் வரை அவர்கள் அங்கே சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லி அவங்க சின்ன பிள்ளைகிட்ட கேட்டீங்கன்னா யாருப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அது யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப யார் பேர் சொன்னா தெரியும்? இப்ப யார் பேர் சொன்னா தெரியும்? புஸ்தகத்திலாம் மாத்திக்கிட்டே வராங்க, எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே வராங்க. ஒருத்தர் பேர் தெரியாது. அப்ப முன்னாடி இருந்த அந்த சுதந்திர போராட்டத்தில் இருந்தவர்கள், அவர்களுடைய காரியங்கள், இன்னைக்கு பகத்சிங்னா யாரும் தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன்னா யாரும் தெரியுமா? அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. இப்ப யாரு தெரியும்? இப்ப வேற சொல்ல தேவை. இப்படி பார்வோனுடைய நாட்கள் யோசேப்புடைய பேரும் மறந்து போச்சு. பின்பாக வந்த பார்வோன்களை கடினமாய் நடத்த ஆரம்பித்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம சுகமாய் வாழ்ந்திருந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில சகல வசதிகளோடு வாழ்ந்திருக்கலாம். அந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை தேடாது போயிருந்திருக்கலாம். ஆண்டவரும் சரி இந்த மக்களை காணாத போல இருந்து கொண்டிருந்தார். ஆனால் ஆபத்து வந்திருக்கும் போது கூட நீ சர்ச்சுக்கு போக கூடாது. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடும் சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த ஆபத்து நாளிலே கூட நம்ம ஆண்டவரை தேடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல நாம் இன்றைக்கு எவ்வளவு காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து விட்டார்கள். அந்த நெருக்கங்கள் வந்த போதுதான் நம்ம என்ன செய்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ரா 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீச்சு சொன்னால், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு 23 வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அப்ப அந்த அடிமைத்தனம் வருகிற வரை, பெருமூச்சு வருகிற வரை, அவருடைய சிறையிருப்பு என்று சொல்லக்கூடிய நிலை வருகிற வரை அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சன்னதியை நோக்கி அவர்கள் கேட்கக்கூடிய அல்லது விண்ணப்பம் பண்ணக்கூடிய அந்த நிலை இல்லாத சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் அந்த நிலை வரும்போது அவர்கள் தேவனுடைய சமூகத்தை தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் முறையிடும் சத்தம் தேவசனி எட்டினது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலம் எப்படியோ வாழ்ந்து விட்டோம். ஆனால் நெருக்கம் வரும்போதாவது நாம் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல இவ்வளவு காலங்கள் கூப்பிடாது இருந்தாலும் இப்பொழுதாவது நாம் தேவனுடைய சமூகத்துல கர்த்தாவே என்னை விடுவியும் என்று சொல்லி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 72 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுல 2, 9, 10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால், சங்கீதம் 72 2ஆம் வசனம்
அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். அடுத்து 9. வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். அடுத்து 10. தர்சீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள், சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். இந்த தேவாதி தேவனுடைய மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் இந்த உதவி செய்ய முடியாத அந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு உதவி பெற்றுக்கொள்ள முடியாத அந்த ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், உதவி செய்ய வல்லவரை நோக்கி, ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரோ எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லக்கூடிய காரியத்திலே அப்படிப்பட்ட உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற அவரை நோக்கி நாம் கூப்பிடக்கூடிய மக்களாய் காணப்பட வேண்டும். நம்ம உதவி கேட்கும் போது நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க இயலாதவர்களாக இருந்தால் அவங்களால ஒன்றும் முடியாது. நீங்க ஒரு 80 கிலோ வெயிட் இருக்கீங்க, பள்ளத்துக்குள்ள இருக்கீங்க, ஒருத்தர் போறாரு என்னை தூக்கி விடுப்பா அப்படின்னு சொன்னா அவர் 40 கிலோ இருக்காருன்னு வச்சுக்கங்க, அவர் என்ன பண்ணுவாரு? கையை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாரு? என்ன சொல்லுங்க. இப்போ நான் என் வெயிட்டு நான் ஒரு பள்ளத்துக்குள்ள இருந்துட்டு என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னு சொன்னா வெளியே இருக்கிற ஒரு 40 கிலோ ஒரு 45 கேஜி இருக்கார், அவர் என்ன பண்ணுவார்? நம்மளையும் சேர்த்து உள்ள இழுத்து போட்டா என்ன பண்றதுன்னு நினைப்பார். நம்ம உதவி செய்ய வல்லவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். நமக்கு ஒத்தாசை செய்ய வல்லவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 18:18, ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் சொல்ல. ஆதரவு செய்ய வல்லவரை நோக்கி நாம் கூப்பிடக்கூடிய மக்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 46:11 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துணை செய்கிறவர், அனுகூலமான துணை செய்கிறவரை நாம் நோக்கி கூப்பிடக்கூடிய மக்களாய் காணப்பட வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்ய வல்லவர் யார் என்று சொன்னால் இந்த கர்த்தராகிய தேவன் ஒருவரே. இந்த கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை தப்புவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:8-9-10 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அவர் தப்புவிக்கிற தேவன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து அங்கே தெளிவாக தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார், நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு தப்புவித்து நம்மை காக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிற இந்த கர்த்தராகிய தேவன் ஒருவரே. ஆகையால் சகோதர சகோதரிகளே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. அதைத்தான் நாம் சொன்னோம். மரணம் ஏறுகிற சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய காரியமா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில சொல்ல பிழைப்போம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை அற்று போகும்படியாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். பள்ளத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு வேலை இருக்க எளிய ஒரு மனிதனை கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி பலத்துக்கு மிஞ்சின ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். எனவே நம்மை தப்புவிக்க வல்லவர் ஒருவரே, நம்மை விடுவிக்க வல்லவர் அந்த கர்த்தராகிய தேவன் ஒருவரே. இந்த கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது எங்களை மரணம் நேரிடும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். We are going to die. There is no other option. ஆனால் ஒரு விஷயம் நாம் கூப்பிட்டுத்தான் பார்ப்போமே. அப்படியாவது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நாம் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நிச்சயமாய் தப்புவிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன், நமக்கு இறங்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 3:11 வசனத்திலே 2 தீமோத்தேயு 3:11 சொல்லுகிறது, இவை எல்லாவற்றும் கர்த்தர் எங்களை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:11. அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தர் நம்மையும் அதே போல நீங்களாக்கி விடுவிப்பார். அப்ப கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தருடைய சமூகத்துல வாஞ்சியோடு நான் கேட்ட, ஆண்டவரே என்னை தப்புவையும், என்னை விடுவியும், என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நான் கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார், விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார்.
ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் கூப்பிடாமல் இருந்தால் சரி, இந்த ஆபத்து காலத்திலாவது, இந்த வியாதி ஏற்பட்டிருக்க இந்த காலத்திலாவது, இந்த கடன் பிரச்சனை என்னை அழுத்தி விடுமோ என்று சொல்லி பயந்திருக்கிற இந்த நாட்களிலாவது, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில எழுந்திருக்க முடியுமா என்று சொல்லி எண்ணுகிற இந்த நேரங்களிலாவது நாம் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, என்னை நாம் நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்துல 107 சங்கீதத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 107 சங்கீதம் 6, 13, 19, 28 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தை வாசிப்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், இக்கட்டுகளில் இருந்து கர்த்தர் விடுதலை பண்ணினார். சொல்ல 13ஆம் வசனத்தை வாசிப்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அவர் இக்கட்டிலிருந்து நீக்கலாய். 19ஆம் வசனத்தை 19. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். 28ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எத்தனை இக்கட்டு வருது நம்முடைய வாழ்க்கையில? இந்த சங்கீதத்துல 4 முறை இக்கட்டு வந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனை இக்கட்டுகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம எந்திரிக்கவே முடியாது, இதோடு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருப்போம். அந்த இக்கட்டிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு? நம்ம தூக்கி எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு இக்கட்டுல மாட்டி இருப்போம், அதுல இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். இப்ப மறுபடியும் நமக்கு இக்கட்டு வந்திருக்கிறார், அதுல இருந்தும் தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. எனவே நீங்க யூ கேன் கீப் ஆன் கால் யுவர் காட். நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் கர்த்தரை நீங்கள் கூப்பிடலாம். நீங்கள் எப்பொழுது கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீங்க கூப்பிடாதனாலதான் இன்னும் என்ன பண்ணல? ரெஸ்கியூ ஆபரேஷன் டீம் இன்னும் வரல. என்ன வரல? ரெஸ்கியூ ஆபரேஷன் டீம் இன்னும் வரவில்லை. நீங்கள் கூப்பிட்டால் உடனே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்கு உதவி செய்வார். அதைத்தான் எரேமியா 33:3 சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 33:3 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்ப நம்ம தேவனுடைய சமூகத்தை நாம் நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய ஒரு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம கூப்பிடாம இருக்கிறதுனால தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இன்னும் பதில் சொல்லாதபடி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நான் கூப்பிட்டு பதில் கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல, நான் கூப்பிடவே இல்லையே, எப்படி பதில் கிடைக்கும்? எனவே நாம் கர்த்தருடைய சமூகத்தை, ஆபத்து காலம் கிட்டி இருக்கிறது, நெருங்கி வந்திருக்கிற இந்த வேளையில நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Are you the one wandering for your deliverance? நீங்கள் ஒருவேளை அப்படியாய் அலைந்து கொண்டிருக்கலாம். எனக்கு எங்கே விடுதலை கிடைக்கும்? யார் என்னை விடுவிப்பார்? Who will deliver me? எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்குள்ளே சமாதானம் இல்லை, என்னென்னமோ நான் செய்து பார்த்து விட்டேன். ராத்திரி தூக்கம் இல்லை, 1, 2ன்னு சொல்லி 1000 இல்லை, 10,000 வரை கூட எண்ணி பார்த்துட்டேன், சமாதானம் இல்லை. என்னென்னமோ கண்ணை மூடி இருதயத்தை ஒருமுகப்படுத்தி நான் உட்கார்ந்து அமர்ந்து என்னென்னமோ உடம்ப வளைச்சு காலை தூக்கி தலையில வச்சு என்னென்னமோலாம் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை. ஏமா சகோதரனே, சகோதரியே, அவர் உனக்காக சிலுவையில் 6 மணி நேரம் துடித்து மரித்தார், ரத்தம் சிந்தி மரித்தார், அடிக்கப்பட்டார், இரவு பொழுதும் நிறுத்தி வைத்து அவர் விசாரிக்கப்பட்டார். பாவம் அறியாத, பாவம் செய்யாத, பாவம் காணப்படாத அவர் உனக்காக மரித்தார் என்பதை உணர்ந்து ஒரு துளி கண்ணீர் விட்டு எனக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி கேட்டார். எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலையை கொடுக்க உண்மையிலவராக இருக்கு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பொருளாதார போராட்டத்திலிருந்து, இக்கட்டிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, கவலையிலிருந்து, நோயிலிருந்து, பாடிலிருந்து, மரண கட்டிலிருந்து உன்னை விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ இன்றைக்கு, ஆண்டவரை என் வாழ்க்கையில வாரும், ஜஸ்ட் கால், ஆண்டவரை என் வாழ்க்கையில் வாரும், நான் என் தேவன் என்று சொல்லி, கர்த்தாவே என் தேவனை நான் அறியாத, என் தெய்வம் ஏன் இப்படி என்று சொல்லி அறியாத ஒரு இல்லை, எதையும் நான் வழிபாடு செய்தேன். இன்னைக்கு இந்த தெய்வம் எனக்காகத்தான் இந்த சிலுவையிலே மரித்தார், உயிர்த்தார் என்று சொல்லக்கூடிய நான் ஏற்றுக்கொள்ள சொல்லி சொல்லுகிறவங்க இன்றைக்கு உங்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே
என் வாழ்க்கையில வாரும் என்று சொல்லுங்க. ஜஸ்ட் லார்ட் கம் இன் மை லைஃப். இன்றைக்கு என் வாழ்க்கையில வாரும் ஆண்டவர். ஒரு நிமிடம் ஒரு கயிறு, என் வாழ்க்கையில நான் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் தெய்வமே, இன்றைக்கு என் வாழ்க்கையில சமாதானம் வேண்டும். என் வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை, என் வாழ்க்கையில சுகம் இல்லை, என் வாழ்க்கையில கர்த்தாவே நான் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்த்து விட்டேன். இந்த இயேசுவே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறவங்க, உங்கள் ஆத்துமாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறவங்க, உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டு சொல்லு, என் வாழ்க்கையில வாரும், என் தெய்வமே என் வாழ்க்கையில வாரும், என் தெய்வமே. தைரியமா சொல்லுங்க, அறகுற விசுவாசத்தோடு என் தெய்வம் கர்த்தாவே, இந்த பாஸ்டர் ஜேம்ஸ் ஆராதிக்கிற தெய்வம் என் தெய்வம் ஆண்டவரே. அவர் சொல்லி இருக்கிறார், அந்த இயேசு கிறிஸ்து என் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இன்னைக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கையில வாருமா என்று சொல்லி சொல்லுங்க. இந்த இயேசு உன்னை விடுவிக்கிறார், இயேசு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார், இயேசு வாழ்க்கையில இன்னைக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இதுவரை நீ கண்டிராத, இதுவரை நீ பெற்றிராத, இதுவரை நீ அனுபவித்திராத சமாதானம் என்று இதுக்குள்ளே கடந்து வருவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலுக்கு தான் சமாதானம் கடந்து வரட்டும், சந்தோஷம் கடந்து வரட்டும். அவர் எதையெல்லாம் இழந்து போனார்களோ தங்கள் வாழ்க்கையில அதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியான கர்த்தாவே கிருபையின் கரம் கர்த்தாவே அற்புதத்தை செய்வதாக. இயேசுவே என் வாழ்க்கையில வாரும் என்று கூப்பிட்ட பிள்ளைகளை இன்றைக்கு தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்று முதல் உங்களுடைய சமாதானம் அவர்களை நிரப்பட்டு, நீர் கொடுக்கிற விடுதலை அவர்கள் நிரப்பட்டு, சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து ரோகத்திலிருந்து பொருளாதார கர்த்தாவே நெருக்கத்திலிருந்து இக்கட்டிலிருந்து கவலையிலிருந்து கண்ணீரிலிருந்து வியாதியிலிருந்து கர்த்தாவே எல்லா விதமான நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த இடத்திலிருந்து இயேசு விடுவித்தார் என்று சொல்லக்கூட நம்பிக்கையோடு கடந்து செல்ல கிருபை செய்து ஆசீர்வதித்து அனுப்பு. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கரங்களை உயர்த்தினவர்கள் கரங்களை கீழே போலாம். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து என் தெய்வத்தை நீங்கள் அறிந்து கொண்டதுக்காக, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதுக்காக உங்களுக்கு